இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 19வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தினுடைய முன்பகுதி. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. கர்த்தர் நமக்கு பல விதங்களிலே தயை செய்கிறார். இந்த தயை எதன் அடிப்படையில் வெளிப்படுகிறது என்றால், நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை. நமக்குள்ள ஏதாவது ஒரு விதத்தில் நாம் நன்மை செய்ய வேண்டும், மனிதர்களுக்கு முன்பதாக நாம் நன்மை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும், அந்த நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஒரு விருப்பம் நமக்குள்ள இருக்குமானால் அது கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்படுகிற தயை. காரணம், நன்மை செய்தால்தான் நாம் பிழைக்க முடியும். நன்மை செய்ய படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்ய அறிந்தவன் செய்யாமல் இருந்தால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே வேத வசனத்தின்படி நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை நம்முடைய வாழ்க்கையில் தயையா இருக்கிறது. அந்த தயையை பெற்றுக்கொண்டு நன்மை செய்வோம், விருப்பத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.